அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் மோடி சென்னைக்கு வரும்போது ரோட் ஷோ நடத்தும்போது திமுக அரசு அதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் மதுரைக்கு செல்லும்போது முதலமைச்சர் செல்லும்போது ரோட் பர்மிஷன்லாம் போகிறாங்க. காசு கொடுத்துட்டு அங்கே போய் மக்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை. திமுக இனி ஆட்சிக்கு வராது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். அவர் கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். அவரே மக்கள் பிரதிநிதிக்காக நின்ற ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை. பாரத பிரதமர்கள் வருகின்ற பொழுது இவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற இடங்களில்தான் அனுமதி மறுக்கப்பட்டதே தவிர போக்குவரத்து இடையூறு இல்லாத இடங்களில் அவர் ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணி என்ற ஒரு வரலாறு உருவாகி கொண்டிருக்கின்றது. தானாக சேருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் அந்த மக்கள் கூட்டத்துடைய வரவேற்பை ஏற்காமல் எப்படி செல்ல முடியும்? இது அவர்களுக்கு வயிற்றெரிச்சலை கிளப்பி இருக்கின்றது. 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வீர் தலைவர் தளபதி அவர்கள் கையில்தான் என்பதை இந்த கூட்டங்கள் வாயிலாக அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் திரளுகின்ற மக்கள் வெள்ளத்தால் நிரூபணமாகி இருக்கின்றது. ஆகவே வயிற்றெரிச்சல் இப்படி ஏதாவது பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். எங்கள் பணி மக்கள் நலப்பணி, அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம். திருச்செந்தூர் கடற்கரையில் இன்று நாளைக்குள் அதற்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டு வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.